படம் சூப்பர் சார். 3 hours போனதே தெரியல. மெகா ஹிட்டு. கண்டிப்பாக அதில் டவுட் எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக 3 விஜய். அதான் சொல்கிறேன் சார், அந்த பூவே உனக்காக விஜயில் ஆரம்பிச்சு, காதலுக்கு மரியாதை விஜயிலிருந்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் பத்ரி விஜயிலிருந்து, இந்த மாஸ்டர் விஜய் இருக்கும், எல்லா விஜயும் ஒரே படத்தில் பார்க்கணுன்னா அது கோட்டில் தான். ஓகேங்களா? அந்த எல்லா விஜய் கேரக்டருமே அவ்வளோ அழகாக இருக்குது. அவ்வளோ அழகாக ஏஐ மாதிரியே தெரில, நேச்சுரலாக இருக்குது. படம் வந்து செம்மையாக இருக்குது சார். அந்த விஜயோட சாரோட சீக்வன்ஸு, அவரோட என்ன வேணும், க்ரையிங் வேணுமா, எமோஷன் வேணுமா, காமெடி வேணுமா, ஆக்ஷன் வேணுமா, டான்ஸ் வேணுமா, எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஸ்க்ரீன் பிளேவோட மெர்ஜ் ஆகி பண்ணது பெரிய விஷயம். படம் மேசிவ் ஹிட் சார். இல்லை சார், படம் பேசுது சார். படம் பேசுது. 3 மணி நேரம் உட்காந்த 3 மணி நேரம் போனது தெரியல. ஐ வாஸ் வெரி ஹாப்பி வாட்சிங் த ஃபிலிம். ஈச் ஃபிலிம் வந்து இப்போ ஈச் சீன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதே மாதிரி எஸ்கே சார் வர அந்த சீக்வன்ஸு ரொம்ப ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதே மாதிரி விஜயகாந்த் சார் வர இன்ட்ரோ சீனும் ரொம்ப நல்லா இருந்தது. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அஜித் சாரோட ரெஃபரன்ஸு, டோனி சாரோட ரெஃபரன்ஸு எல்லாமே படத்தில் இருக்குது. த்ரிஷா மேம் ஒரு டான்ஸு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. யுவன் சார் மியூசிக் நல்லா இல்லைன்னாங்க, ஆனால் படத்தில் போய் பாருங்கள், பின்னிருக்கார். பிஜிஎம் பயங்கரமாக மேர்ஜ் ஆயிருக்கு. மற்ற சாங்லாம் தேட்டரே கற்று அலருது. விசில் போர்டு சாங் கூட சூப்பராக தான் இருந்தது. எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. ஐ திங்க் இட்ஸ் அ ஃபுல் ஃபீஸ்ட் ஃபார் தளபதி ஃபேன்ஸ் அண்ட் ஆல் த ஜென்ரல் ஆடியன்ஸ். பிரசாந்த் சார், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பிரபுதேவா சார், இவங்கெல்லாம் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஏதோ சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். கதையோட ஒட்டி நட தான் போகும். ஆனால் செகண்ட் ஹாஃபில் அவங்களுக்குலாம் ஒரு ரோல் வச்சிருக்காரு பாருங்க வெங்கட் பிரபு சார். அங்கே நிற்கிறாரு. நீங்கள் எதிர்பார்க்காத ட்விஸ்ட்லாம் நீங்கள் செகண்ட் ஹாஃபில் பார்ப்பீங்க. ஸ்பாய்லர் அலர்ட்காக நான் எதுவும் சொல்ல விரும்பல. மோகன் சார் ஒரு காதல் மன்னனா பார்த்த அந்த மோகன் சார் வந்து இப்போ வந்து ஒரு வில்லனாக பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரு வில்லன் இங்கே கூட ஒரு வில்லனாக இல்லை, ஒரு காதல் எமோஷனல் வில்லனாக இருக்கார். ஓகேங்களா? அதுதான் அங்கே ட்விஸ்ட்டு. அவர் வில்லனிசம் அதிகமாக காமிக்காமல் ஒரு எமோஷ்னலாக ஒரு காதலோடு இருக்கிற ஆனால் ஒரு வில்லத்தனமாக பண்ணிட்டு இருக்காரு. பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஐ திங்க் மோகன் சாருக்கு இந்த மாதிரி ஒரு ரோலை சூட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆயிருக்கு சார். படம் போகிற ஸ்க்ரீன் பிளேல நம்ம எமோஷன்ஸ் எல்லாம் அந்த ஃப்ளோவில் அப்படியே உள்ளே தூக்கி போடும் போது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இட் ஹஸ் ஒர்க் அவுட் ரியலி நைஸ். நீங்கள் வேணால் படத்தை போய் பாருங்கள். எஸ்கே சார் ரெஃபரன்ஸு, விஜயகாந்த் சார் ரெஃபரன்ஸு, மங்காத்தா ரெஃபரன்ஸு, தோனி ரெஃபரன்ஸு, 4 ரெஃபரன்ஸுமே படத்தில் கூஸ் பம்ப் சீனாக அமைஞ்சிருக்கு. சூப்பராக இருந்துச்சு. ஒரு சீன் கூட போர் அடிக்கல. எல்லாமே செம்ம மாசாக இருந்துச்சு எல்லா சீனுமே. எனக்கு எஸ்கே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ட்விஸ்ட் நிறைய இருந்துச்சு, அதெல்லாம் நல்லா பிடிச்சிருந்தது. இல்லை அவர் வந்ததே பெரிய விஷயம் இந்த படத்தில். அவருக்கான இன்ட்ரோ கொடுத்தாங்க சூப்பர், அது நல்லா தான் இருந்தது. ஆமாம் அதுதான் மாசாக இருந்துச்சு, அது சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் அவர் தானே, அது செம்மையாக இருந்தது. அந்த பீஜம் போட்டிருந்தாங்கல்ல, அப்போ செம்ம வைப்பு. தேட்டரே தெரியுது, தலைன்னு கற்றுது. சூப்பராக இருந்துச்சு. அது இன்னும் செம்மையாக இருந்தது. தளபதி தான் எப்போவுமே. இளைய தளபதி வந்து அந்த லைட்டாக அந்த எஃபெக்ட் கொஞ்சம் நல்லா இல்லை. தளபதி தான் எப்பவுமே மாசா அழகாக இருக்காரு. நல்லா இருந்துச்சு. வில்லனுக்கு செம்ம மாசா பண்ணியிருந்தார் அவர். கொஞ்சம் கூட குறை இல்லாமல் சூப்பராக பண்ணியிருந்தார். எல்லாமே செம்ம. ஒரு சீன் கூட போர் அடிக்கல. எல்லாமே மாசா இருந்துச்சு. இல்லை அது எஃபெக்ட்ஸ் அப்படி தானே இருக்கும், அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அது நல்லா தான் இருந்துச்சு. ஓரளவுக்கு ஓகே தான், அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அதுக்கு மேலேயே அடிக்கும் தான் நினைக்கிறேன். தளபதி படம் தான் சும்மா நாளே அடிக்கும். இது சொல்லவா வேணும்? இல்லை போரே அடிக்கல. லேகாகவும் இல்லை, இதுவும் இல்லை, போரே அடிக்கல. ஃபுல் வைபாக தான் போச்சு. ஆமாம், நிறைய ரீல்ஸ் எடுத்து போட்டுட்டாங்கல்ல, நிறைய சீன்ஸ் லீக் ஆனதுனால அப்படி கெஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. தவிர இல்லைன்னா சூப்பராக தான் இருந்திருக்கும். அதெல்லாம் நமக்கு தெரியாது. அரசியல் பற்றிலாம் நமக்கு தெரியாது. இல்லை அவரோட விஷயம் தான். இன்னும் நடித்தா நல்லா தான் இருக்கும். இதெல்லாம் விட்டு போகிறேன்றாரு. பட் அரசியலுக்கு வந்து நல்லது பண்ணி அது இன்னும் நல்லா தானே இருக்கும். ஸோ ஓகே தான், இது வந்தாலும் ஓகே தான். அவர் வந்து அந்த இந்த படத்தில் பார்த்துட்டு, மௌனராகம் படத்தில் பார்த்துட்டு அவர் அப்படி ரசித்தது இந்த படத்தை பார்க்க கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது, பயமாக. பரவாயில்ல, ஓகே தான். அவர் என்ன பண்ணாலும் ரசிக்கலாம். படம் நல்லா இருந்துச்சு. ஃபுல் வைப் தான். நல்ல கருத்தெல்லாம் இருந்துச்சு. ஓகே. எப்பயுமே இளைய தளபதி தான். எப்பயுமே தளபதி தான். அது செம்ம. அவங்க 2 பேருக்கான கான்வர்சேஷன் சூப்பராக இருந்துச்சு. இனிமே நீங்கள் தான் ப்ரோ பார்த்துக்கோங்க ப்ரோ அப்படிலாம் சொன்னது நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் எஸ்கே ஃபேன். எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு எஸ்கே பார்க்க சொல்ல. அவரோட பிளேஸில் இருக்கார். தளபதி ரேஞ்சில் அவர் தான். எஸ்கே தான், அவ்வளோதான். ஃபன். யோகி பாபு வந்தது, அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தளபதி வந்து பிரேம்ஜி மாதிரி பண்ணது நல்லா இருந்துச்சு. அவரோட சிம்பிள் பண்ணது நல்லா இருந்துச்சு. விஷுவல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. எல்லாமே ஒரு மாதிரி வைப் அதிர்றதாக இருந்துச்சு. இல்லை நல்லா தான் இருக்குது. படத்தில் காமிச்சிருக்காங்களே அவங்கள, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. எல்லா படம் வந்தாலும் ட்ரோல் தானே பண்ணுறாங்க. இந்த படம் மட்டும் கிடையாதுல்ல. சரி, அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது. ஜஸ்ட்டு படமாக பார்க்கணும், அவ்வளோதான். அதெல்லாம் எனக்கு தெரியல. கண்டிப்பாக அடிக்கும். எப்பயுமே தளபதி படம் அடிக்கும் தான் வசூல். ஹேட்டர்ஸ்க்கெல்லாம் நான் எதுவும் சொல்லலைங்க. எனக்கும் ஹேட்டர்ஸ்க்கும் சம்மந்தம் இல்லை. படம் நல்லா இருக்கு. It was good.
படம் நல்லா இருந்துச்சு. ஆனால் நிறைய பேர் ட்ரோல் பண்ணுறாங்க 3 மணி நேரம் லென்த்தாக இருக்குது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஜி, செம மாஸ் படம், பெனல்டிமேட் படம். தளபதி இதுக்கப்புறம் ஒரு படம் தான் சொல்கிறாங்க. சூப்பராக இருந்தது, செம மாசம் இருந்தது. தளபதி எனக்கு வந்து வில்லனஸாக இருந்ததுனால இளைய தளபதி ரொம்ப பிடிச்சது. எவ்வளோ மாசாக இருந்துச்சு? சூப்பர் மாசாக இருந்தது. இது வந்து அவரோட பொலிட்டிக்கல் கரியருக்கு மிரர் பண்ணுற மாதிரியே இருந்தது. இளைய தளபதியை கொண்டு அப்புறம் ஃபார் த கிரேட்டர் குட் ஏதாவது பண்ணுற மாதிரி. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்படி எனக்கும் சிவகார்த்திகேயன் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக தளபதி லெவலுக்கு வரணுன்னா இன்னும் நிறைய படம் பண்ணணும் அவர். ஆனால் சூப்பர் தான். அவர் தான் நெக்ஸ்ட் ஆக்சுவலாக. தலை எந்த தலை ரெஃபர் பண்ணாருன்னு தெரில. தலை அஜித்தா இல்லை தலை தோனியான்னு தெரில. ஆனால் அது வந்து என்ன சொல்கிறது, இதுதான் அது ஒரு ரெஃபரன்ஸ் தான். சூப்பராக இருந்தது. ஆனால் வெங்கட் பிரபு தலைக்கும் படம் பண்ணதுனால அது கரெக்டாக இருந்தது, அது பொருந்துச்சு அந்த ரெஃபரன்ஸ். லேக் இல்லை, ரேசியாக இருந்ததுனால ஸ்க்ரீன் பிளே அந்த 3 hours போனதும் தெரில. ரொம்ப கரெக்டாக தான் இருக்குது. மோகன், லவ் பாய் மோகன் வில்லனாக காட்டியிருக்காங்க. நிறைய படம் பார்த்துருக்கேன் மோகன் சார் வந்து. இதில் வில்லனாக காட்டினது கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்க்ரீன் முன்னாடி பார்க்குறது ரொம்ப புதுசாக தான் இருந்தது. அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தாங்க. இன்னும் எப்போ அவர் திரும்பி கம்பேக் கொடுத்து நிறைய படம் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். தெரில ஏஐயா நல்லா இருந்தது, கன்வின்சிங்காக இருந்தது. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பெருசாக ஆக்சுவலாக ட்ரெயிலரில் பார்க்கும்போது நிறைய பேர் ட்ரோல் பண்ணியிருந்தாங்க, பாடும்போது தான் ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சூப்பராக தான் இருந்தது. அந்த முன்னாடி ஒரு பழைய புது விஜய், ரொம்ப பழைய யங்கான விஜயை காமிக்கும் போது அவங்க அப்பா சீன் அதெல்லாம் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக ரொம்ப இதெல்லாம் இல்லை. I don't know Tamil, but it was very nice. I loved the vibe of the theatre, and the movie was also very good. I enjoyed it. விச் தளபதி லைக்? இளைய தளபதி or தளபதி? I like the older Thalapathy. Ilaya Thalapathy was a villain, right? So my sympathies are always with the hero. So yeah, I like that more. I like older Thalapathy, yes. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. தளபதி விஜய் தளபதி ரொம்ப நல்லா இருந்துச்சு. எஸ்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இல்லை எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எதுவுமே எதுவுமே எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இல்லை எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுவும் இளைய தளபதி சூப்பராக தான் இருந்தாங்க. எதுவுமே நல்லா இல்லாமலாம் எதுவுமே இல்லை. ஒரு சீன் கூட மக்கையாவே இல்லை, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எப்பவுமே இளைய தளபதி தான். எஸ்கே ஓகே தான். நெக்ஸ்ட் டைம் சூர்யா இருந்தால் நல்லாயிருக்கும். தலை தான், எப்பயுமே தலை தான். சாங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதுவும் த்ரிஷா வந்தது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எதுவுமே குறையே இல்லை, சூப்பராக இருந்துச்சு. அவர் லாஸ்ட் படமாக தான் சூப்பராக இருந்துச்சு.